தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றுகின்றது. பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றுகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பஞ்சாப் மாநிலத்தில் தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை நடத்தி வருகிறது. 117 சட்டசபை உறுப்பினர்கள் உள்ளனர். மொத்தமுள்ள 117 சட்டசபை உறுப்பினர்களில் 92 இடங்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு உள்ளது. பாரதிய ஜனதா கட்சிக்கு வெறும் 2 இடங்கள் தான் உள்ளது. காங்கிரசுக்கு 18 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இந்த சூழ்நிலையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் 59 எம்எல்ஏக்கள் வேண்டும். ஆனால் பாஜகவுக்கு 2 எம்எல்ஏக்கள் தான் உள்ளனர். நேற்றைய தினம் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த 3 ராஜ்யசபா எம்பிக்கள் பாஜகவில் இணைந்தனர். உள்கட்சி பூசல் காரணமாக 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. பாஜக இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறது. மேலும் பல சட்டமன்ற உறுப்பினர்களை தன் பக்கம் இழுக்க பேரம் பேசி வருகிறது. ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த 50க்கும் மேற்பட்ட சட்டசபை உறுப்பினர்களை தன் பக்கம் இழுக்க பாஜக அனைத்து முயற்சிகளையும் செய்து வருகிறது. கட்சியை உடைக்க, ஆட்சியை கவிழ்க்க அனைத்து ஏற்பாடுகளையும் பாஜக செய்து வருகிறது. இன்னும் ஒரு வாரத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி அரசாங்கம் கவிழும் என்று கூறப்படுகிறது. ஆம் ஆத்மி சட்டசபை உறுப்பினர்கள் 50 பேர் பாஜகவில் இணையலாம் என கூறப்படுகிறது. 2 சட்டசபை உறுப்பினர்கள் வைத்துள்ள பாஜக பஞ்சாபில் ஆட்சி அமைக்க துடிக்கிறது. பஞ்சாபில் பாஜக ஆட்சி அமையலாம் என கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஆம் ஆத்மி கட்சியை உடைக்க பாஜக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. இது இந்திய ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட ஒரு ஆபத்து. ஒரு கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து ஆட்சியை நடத்தி கொண்டு வருகிறது. 4 ஆண்டு காலம் முடிவடைந்து விட்டது. இன்னும் ஓராண்டு காலம்தான் உள்ளது. அந்த இறுதி ஆண்டில் தற்பொழுது பாஜக ஆட்சியை கவிழ்க்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. இது இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்தான ஒரு செயல். பாஜக 2 சட்டசபை உறுப்பினர்கள் தான் உள்ளனர். ஆனால் ஆட்சி அமைக்க துடிக்கிறது.